அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அக்கா, திருச்சியில சுற்றுப்பயணத்தை தொடங்க போறாரு. எப்படி இருக்கு தளபதியோட வருகை? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நாங்க கும்ப மரியாதையோட எங்க தளபதியை நாங்க வரவேற்க போறோம். நாங்க கடவுளை வரவேற்க போறோம். ஓகே, அந்த அரசியல தொடங்கினதுக்கு அப்புறமா அந்த வரவேற்புன்றது எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா மக்களுமே ஆர்வமோட எல்லாருமே வராங்க. யாரையும் நாங்க காசு கொடுத்தாலாம் நாங்க கூப்பிடவே இல்ல. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா நீங்க போறீங்களான்னு அவங்களே கேட்டுட்டு வர்றாங்க. காலையில இத்தனை பெண்கள் கூடி இருக்கீங்க. நாங்க 5 மணிக்கே வந்துட்டோம். அப்படியா? கும்பாபிஷேகத்துக்கு போனோம், எப்படி வருவோம்? அதேதான். எங்க தளபதி எல்லாம் அது குடமுழுக்கு. கும்பாபிஷேகம். கூட்ட லெவல்ல கூட கூடன்றீங்க. ஆனா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. எங்க கடவுள் வரும்போது நாங்க எப்படி இருப்போம்? எங்க கடவுளுக்காண்டி நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம். அதனால இந்த கும்பல் பத்தாது. சாமியை பார்க்க வந்திருக்கோம். சாமியை பார்க்கணும். ஓகே. ஆனா நிறைய தடைகள் வருதுல, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அத பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லப்பா. அதெல்லாம் எங்க தளபதி பாத்துட்டாரு. நாங்க என்ன பண்றத பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்ப 2026 தளபதி தான். வெற்றி நிச்சயம். வெற்றி நமதே, நாளை நமதே. வெற்றி வரும்போது பல தோல்விகள் வரதான் செய்யும். பாறைகளை உடைச்சாதான் உள்ள இருந்து பொக்கிஷத்தை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி எங்க தலைவர் பல தடைகளை தாண்டி வருவாரு. இனிமேதான் சம்பவமே இருக்கு. 2026 தலைவர் சிஎம் தான். சம்பவம் இனிமேதான். என் பேர் கௌசல்யா. திருச்சியில எந்த ஏரியா? திருச்சியில திருவரம்பூர் தொகுதி, ஏர்போர்ட் பக்கத்துல குண்டூர்ன்ற ஒரு கிராமம். அப்படியா? ஓகே. இன்னைக்கு இங்க வந்திருக்கு என்ன காரணம்? தளபதி பார்க்க தான். தளபதி பார்க்கதானா? ஆமா. ஓகே. என்ன ரீசன் அவர் பிடிக்க? இவ்வளவு பிடிக்க என்ன காரணம்? சின்ன வயசுல இருந்தே அவங்களோட ரசிகரா இருந்தோம். இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சரா வரணுன்றப்ப அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவரை பார்க்கணும். சுற்றுப்பயணம் திருச்சியில இருந்து உங்க ஊர்ல இருந்து துவங்க போறாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா மாநாடு இங்க நடக்கும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் ஆனா அன்அஃபிஷியலா அங்க போயிடுச்சு. பட் இருந்தாலும் இங்க இருந்து நடக்குதுங்கிறது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. திருச்சி மக்கள் எல்லாரும். பொலிட்டிஷியனா அவர் என்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா வாய்ப்பு கொடுப்பாரு. நிறைய எதிர்பார்க்கிறோம். ஆனா நிறைய தடைகள் வருது இல்ல, அவர் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படி. ஆனா ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்றதப்ப தடைகள் வரதானே செய்யும். அதெல்லாம் கண்டிக்க கூடாது. ஓகே. இருந்தாலும் இன்னைக்கே 23 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த டைம்ல தான் பேசணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம். விஜய் இன்னைக்கு என்ன பேச போறான்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் ஒரு மாதிரியான பதிலடியா இருக்குமா? கண்டிப்பா தமிழ்நாடு எப்படி கொண்டு வரலாம், எப்படி முன்னேற்றலாம்ன்ற மாதிரி பேசணுங்கிற மாதிரி அந்த மாதிரி பேசுவாருங்கிற மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு என்னென்ன பேச போறாரு? நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, இங்க இத்தனை பேர் தான் கூடணும், இவ்வளவு நேரம் தான் பேசணும் அப்படின்ட்டு. அதான் ஏனே தெரியல ப்ரோ. ஏன் ப்ரோ பயப்படுறாங்க? டைமிங்க கொடுக்க வேண்டியதானே. ஓகே. கொடுத்துட்டு பார்க்க வேண்டியதானே என்ன சொல்றாரு. என்ன அரை மணி நேரம் என்ன செய்யறாரு கொடுத்து பார்த்தா தானே தெரியும் எங்களுக்கும். ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்களும். அப்ப 2026 நீங்க என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு ஓட்டா போடுவேன் ப்ரோ. அப்படியா? ஓட்டு நான் தான் ப்ரோ. இல்ல, ஒரு பொலிட்டிஷியனா என்ன விஷயங்கள் அவர்கிட்ட பிடிச்சிருக்கு? எல்லாமே ப்ரோ பிடிச்சிருக்கு. அவர் வரட்டும் ப்ரோ, வந்தானே பாருங்க. வந்தா நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? என்ன ப்ரோ விட்டாங்க கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். விட மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு போலீஸ் நிக்கிறாங்க. போட்டுருக்காங்க ப்ரோ. இல்லமா, நீங்க அவரை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நொடி எப்படி இருக்க போகுது? அதுக்கு தான் பிள்ளைய கூட தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஓகே. அதுக்கு தானே ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் விஜய் அவர்களை இவ்வளவு பிடிக்கும்? ஒரு பொலிட்டிஷியனா? பொலிட்டிஷியனால இல்ல, சின்ன பிள்ளைல இருந்து நாங்க தளபதி ரசிகர். ஓகே. அவரோட வருகை இந்த சுற்றுப்பயணம் திருச்சியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. எவ்வளவு சந்தோஷம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா?
ஓகே. விஜய் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும், எனக்கு ஆசையா இருக்கு, அவளை பார்த்தே ஆகணும். அப்படியா? ஒரு நடிகரா உங்களுக்கு பிடிக்கும் இவ்வளவு நாட்களா? அரசியலுக்கு வந்திருக்காரு, அரசியலும் பிடிக்குமா? தலைவரும் ரொம்ப பிடிக்கும். தலைவராகவும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும், எனக்கு ஆசையா இருக்கும். அப்படியா? உங்க ஓட்டு அவருக்கு தான் இருக்க போகுது. அவ்வளவுதான் இருக்கும், நல்லதுதான். விஜய் தான். விஜய் அவர்களுக்கு தான். மேடம் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மனோன்மணி. ஓகே. திருச்சியில இருந்து அவரோட சுற்றுப்பயணத்தை துவங்க போறாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன் திருச்சி நினைக்கிறீங்க? எதனால அவர் திருச்சியை சூஸ் பண்ணியிருப்பாரு? திருச்சி வளர்ந்து வந்துகிட்டு இருக்க நகரம், ஓகே. அதனால அதுல இருந்து வரலாம்னு நினைச்சிருப்பாரு. இல்லை, இத்தனை வருஷமா ஒரு நடிகரை நீங்க அவரை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அவரை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அரசியல் அப்படின்ற பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு நினைப்பு. ஓகே. மாற்றம் வரணும். அந்த அது ஏன் விஜய் இப்ப ஆள்றவங்க வந்து தப்புன்னுலாம் சொல்ல முடியாது, மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் ஓகே அப்படின்னு தோணுது. சரி. இன்னைக்கு இங்கிருந்து துவங்க போறாருல்ல, நிறைய விமர்சனமும் வருதுல்ல அவர் மேல. விமர்சனம் வரதானே செய்யும், விமர்சனம் வரலனாலும் தப்பு. விமர்சனம் வர்றது நல்லது தானே, திருத்திக்குவாரு. நல்லதும் சொல்றாங்க, கெட்டதும் சொல்றாங்க. நல்லதை எடுத்துக்க வேண்டியதா, கெட்டதை திருத்திக்க வேண்டியதான். அதனால விஜய்க்கு நெருக்கடிகள்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதெல்லாம் நெருக்கடியெல்லாம் நெருக்கடின்னு சொல்ல முடியாது சார். என்ன நெருக்கடி, அவரு அதை தாண்டி வர்றாங்கல்ல, நெருக்கடியும் தாண்டி வராங்கல்ல, அதான். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சித்ரா. எதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? தளபதியை வரவேற்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்கோம். ஓகே. தமிழ்நாட்டு தங்கத்தை வரவேற்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்கோம். சரி. உங்களோட சார்பா என்ன பண்ண போறீங்க? எங்களோட சார்பா எப்பொழுதும் நாங்க மக்களுக்கு சேவை செய்ய அவர் வராரு, அவருக்கு சேவை செய்யறதுக்காக நாங்க வரோம். திருச்சியில இருந்து துவங்க போறாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? திருச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம நாட்டை காக்க ஒருத்தர் வராரு, எல்லாத்தையும் விட்டுட்டுன்னா அவர் கூட நம்ம இருக்கணும் இல்லையா, அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது திருச்சியில இருந்து துவங்குறாரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஏன் திருச்சி நினைக்கிறீங்க? எதனால அவர் சூஸ் பண்ணிருப்பாரு திருச்சியை? ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அவ்வளோ பாசம் எங்க மேல. ஓகே. ஆனா நிறைய விமர்சனமும் வருது இல்லம்மா, இல்ல பார்க்கும்பொழுது ஒரு நடிகரா இந்த வயிற்றுச்சல்காரவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் காதுல வாங்கிக்க கூடாதுல்ல. நம்ம அவங்களுக்கு வயிற்றுச்சல் வந்துருவாங்க அப்படின்றதுனால அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகே. அதை நாங்க காதுல வாங்க மாட்டோம். இருந்தாலும் இன்னும் நடிகராகவே இருக்காரு, இன்னும் களத்துல இறங்கல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா, அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு? அவர் எப்பவோ இறங்கிட்டாரு, அவங்களுக்கு என்ன தெரியல அவர் இறங்குனது, அவங்களுக்கு இப்பதான் தெரியுது அவர் இறங்கிட்டாருன்ற பயத்தினால அவங்க ஏதாவது ஒண்ணு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. இன்னைக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரோட பேச்சு இன்னைக்கு என்ன மாதிரி இருக்க போகுது? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், செம்மையா இருக்கும். ஓகே. சஸ்பென்ஸா பேசுவார் அவர். அப்படியா? ஆமா. ஓகே. இன்னிலிருந்து ஒரு 3 இடங்களுக்கு இன்னிலிருந்து பயணிக்க போறாரு. நிபந்தனைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மக்கள் அவரை பார்க்கணும்னு எல்லாருமே ஏங்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த நிபந்தனைகளா வச்சு அவரை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. மக்கள் ஆட்சி என்றுமே அவர் பக்கம் இருக்கும், நாங்க எல்லாருமே அவர் பக்கம் இருப்போம். எங்க வீட்டு குழந்தைங்க கூட அவர் வரவே இருக்குது, அவரை வர முடியாத சூழ்நிலையில இருக்காங்க குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாமே. ஓகே. அதனால நாங்க விடவே மாட்டோம். தமிழ்நாட்டோட தங்கம் அவரு. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? செம்ம எதிர்பார்ப்போட இருக்கிறோம். பெண்களுக்கு ஆதரவு தருவாரு, முதியோருக்கு ஆதரவு தருவாரு, பசங்களுக்கு எல்லாரும் பாத்தீங்களா, இளைஞர் அணி தான் எல்லாருமே, எல்லாருக்குமே ஆதரவா இருப்பாரு. நாங்களும் அவருக்கு ஆதரவா இருப்போம். பிடிக்குமா உங்களுக்கு? விஜய் படத்துல இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்துல இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல நாங்க படம் பார்த்ததுல இருந்தா இவரே முதலமைச்சரா வந்தா எப்படி இருக்குங்கிறது எங்களோட இது. கடைசியில எங்க கனவு பழிக்கிறது போல அவரே வந்துட்டாரு. ஓகே. ஆனா ஒரு நடிகரா தானே அவரை நீங்க பார்த்து நீங்க பிடிக்குது. நடிகரை விட நாங்க அவருக்கு முதலமைச்சரா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அது வந்து நடந்துருச்சு எங்களுக்கு. சரி, உங்க ஊருக்கு வராரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உயிரே போற மாதிரி இருக்கும். அவருக்காண்டி உயிரே கொடுப்போம் நாங்க. அப்படியா? ஏன்? ஆமாங்க, அவர் மேல எங்களுக்கு அவ்வளவு ஒரு இது இருக்குது. படத்துல இருந்து இப்ப எங்க பிள்ளைங்க தலைமுறை எல்லாத்தையும் காக்க வர ஒரு முதலமைச்சரா வரங்கிற போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சரி, அவரை நேர்ல பாக்குறீங்க, அந்த ஒரு நிமிடம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க சார், அப்படி இருக்கும் எங்களுக்கு. அப்படியா? சரி, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் ஆர்வமா இருக்கீங்களா? அவர் இறங்கி வந்து உங்ககிட்ட பேசினாரா, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? நீங்க முதலமைச்சரா வரணும் சார் தான் சொல்லுவேன். அது உங்க கையில தானே இருக்கு. ஆமா சார், நாங்க எல்லாம் ஆளு கூட்டம் கூட்டிடுவோம். இப்பவே பாருங்க, முக்காவாசி நாங்க வந்துட்டோம். அவர்தாங்க முன்னாடி ஆதரவு கொடுப்போம் நாங்க. ஆனா நிறைய நெருக்கடிகளும் விமர்சனமும் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் தப்புங்க சார். நாங்க மகளிர் இருக்கிற வரைக்கும் அவரை ஒன்னும் அசைக்க முடியாது சார். அப்படியா? ஆமா. ஓகே. அப்ப 2026 என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா, முதலமைச்சரா நாங்க விஜய் சார் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம், வேற யாரும் எதிர்பார்க்கல. வராரு, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? எதனால நினைக்கிறீங்க திருச்சி எதனால சூஸ் பண்ணிருப்பாரு? ஏடிஎம்கே டிஎம்கே ஆண்டு முடிச்சிட்டாங்க, இங்க வந்து நேரு பல வருஷ காலமா இருக்கிறாரு, அதனால அவர் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகே. திருச்சியில இருந்து நான் சுற்றுப்பயணத்தை தொடங்க போறேன்னு இருக்காரு. அவர் வெற்றி பயணம் வந்து சிறக்க வாழ்த்துக்கள் சொல்றோம். இங்க இருந்து தொடங்கினா திருச்சி எப்பவுமே ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு எல்லாருக்குமே. அவருக்கும் அவரோட வாழ்க்கையில திருப்பு முனையா இருக்குன்னு நினைக்கிறோம். ஓகே. ஆனா நிறைய விமர்சனம் வருது இல்ல, அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு.
ஓகே, மாநாட்டுல பேசுனதே ஃபயரா இருந்துச்சு. அந்த இன்னைக்கு வந்து நிறைய நிபந்தனைகள்லாம் கொடுத்திருக்காங்க. அதையும் மீறி அவரோட பேச்சு இருக்க போகுது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? செமத்தியா இருக்கும். திருச்சிக்கு வந்திருக்காரு, எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு. அதனால அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசுவாரு. அப்படியா? ஆமா, கண்டிப்பா நீங்க எப்படி எதிர்பார்க்கிறோம். கொண்டாட போறீங்க? எப்படி வரவேற்க போறீங்க இன்னைக்கு? அந்த வெற்றி பயணமா இருக்க போதுல, அதனால அதுக்கு தானே வந்திருக்கிறோம். எத்தனை மணில இருந்து ரெடி ஆனீங்க? என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? 5 மணில ஏன் அவ்வளவு வெறி அவர் மேல உங்களுக்கு? அவரோட இது பீரியட்ல தான் சார் மக்கள் வந்து இவ்வளவு தூரம் வெளியில வந்திருக்காங்க. லேடிஸ் வெளியில வந்திருக்காங்க. உண்மையாவே இத்தனை கட்சிகள் இருந்துச்சு, எல்லாருமே வெளியில வர பயப்படுவாங்க. ஜென்ஸ் இருப்பாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்கன்னு. இவர் வரான்னு சொன்னோன்னே எங்களை அறியாமலே ஒரு சேஃப்டி இருக்குன்றதுனால தான் வெளியிலே வந்திருக்கோம் நாங்க. ஆமா, ரொம்ப பிடிக்கும். அதான் ஏன் பிடிக்கும்? என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப பிடிக்கும். என்ன கதையா ஒரு காரணம்? அம்மா அப்பாவை ஏன் பிடிக்கும்னு கேட்டா நம்ம காரணம் சொல்ல முடியுமா? இந்த சாமியை பிடிக்கும்னா காரணம் அது மாதிரி அவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர் ஒரு நடிகரா நீங்க பார்த்து கொண்டாடி இருப்பீங்க. இப்ப அரசியலுக்கு வந்துட்டாருங்க. அப்ப அரசியலோட நடவடிக்கைகள் பார்த்து தான் இது இனி பண்ணணும். வர ஜெனரேஷன் வேற மாதிரி இருக்குல்ல. புதுசா ஒருத்தவங்கள வரவேற்போம். அவங்களோட இது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஆனா விஜய்க்கு நிறைய எதிர்ப்புகளும் வருதுல்ல. அதை அது பார்க்கும்போது எல்லாம் அது நடக்கிறது தானே, எங்கேயும் உள்ளது தானே. அவர் பாத்துக்குவாரு அதெல்லாம். அப்படியா? நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். Okay. ஆனா காலையில இவ்வளவு மகளிர் கூடி இருக்கீங்களே, அது என்ன காரணம்? அதுதான் இனி அப்படிதான், இனிமேல் அப்படிதான். அவருக்கு ஃபுல்லா மகளிர் தான் சப்போர்ட். அப்படியா? எத்தனை மணில இருந்து ரெடி ஆனீங்க? நாங்க தான் நைட்லாம் தூங்கவே இல்லையா. அந்த அக்கா சொன்னதுல இருந்து ஒண்ணுமே ஐயோ தலைய பார்க்க போறோமே. ஏன் தூங்கல? எங்க பிள்ளைங்களாம் திட்டுதுங்க, என்னம்மா இவ்வளவு பைத்தியமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில இருந்து இப்ப வர போறேன். சமைக்க கூட இல்ல, வீட்ல எதுவுமே பண்ணல. வீட்ல தண்ணி பிடிச்சு வச்சுட்டு வந்துட்டோம். போய் வர்ற பிரச்சனையை மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். அலைய பாத்துட்டு போயிடலாம், அவருக்கு ஒரு ஹாய் சொல்லலான்ட்டு அவ்வளவு பெரியா இருக்கும். அவரை பார்த்த அந்த நொடி எப்படி இருக்க போகுது? ஐயோ, அதான் சொல்ல முடியாது. கண்ணுதான் கலங்கும். அவர் பேசினா கூட எங்களால பேச முடியாது. கண்ணெல்லாம் கலங்கும், அவ்வளவுதான். அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு அவர் மேல. கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா 2026 நீங்க என்ன பண்ண போறீங்க அவருக்கு? நான் ஃபுல்லா எங்களால என்ன முடியுமோ, நாங்க எவ்வளவு அவருக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ நாங்க கொடுப்போம். கண்டிப்பா. சிறப்பு. எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீங்க நிப்பீங்க கூட? கண்டிப்பா கண்டிப்பா. வயலூர் ஏரியால இருந்து வரோம் சார். சம்பாங்கனாரு. இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா இங்க கூடி இருக்கீங்க, என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? விஜயை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் சார். விஜய் தான் எங்களுக்கு. ஓகே. எதனால இவ்வளவு ஆர்வம் அவரோட அரசியல் வருகை அப்படின்றது பொழுது? ஒரு மாற்றம் தான். விஜய் வந்தா ஒரு நல்லா இருக்கும். எவ்வளவோ பார்த்துட்டோம், விஜய்க்காக ஒரு தடவை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே. திருச்சியில இருந்து அவரோட சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நடிகரா அவ்வளவு நாளா அவரை பின்தொடர்ந்திருப்பீங்க, அவரை சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொலிட்டிஷியனா அவரோட நடவடிக்கைகள் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். இது வரைக்கும் யாரும் செய்யாததை நம்ம பார்ப்போம்னு. நிறைய தடைகளும் வருதுமா, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? வரத்தான் சார் செய்யும். ஒரு நல்லது செய்யணும், 1000 பிரச்சனை வர செய்யும். அதையும் தகர்த்து வருவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். 2026 எங்கள் விஜய்க்கு தான் சார். குறிப்பா இங்க இவ்வளவு பெண்கள் கூட்டம் இருக்கும் பொழுது அதை பார்க்கறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். யாருக்குமே இல்லாத ஒரு கூட்டம். அவருக்காக வந்திருக்கேன். நான் காலையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் அவரை பார்க்கணுமே அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன் சார். ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டில் தங்கம் காலை பயிச்சிருச்சு. தமிழ்நாட்டு மக்கள் காவல் தெய்வமாக பார்க்குறாங்க விஜயை. ஒரு சாதாரண நடிகர் தான், அவருக்கு ஹோட்டல் ரூம் எதுவுமே தரல. அதுக்கு ஒரே வார்த்தை சென்னை பனையூர் கட்சி ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டாரு, ஹோட்டல் ரூம் தரனாலும் பரவாயில்ல, நான் ஒரு தொண்டன் வீட்டில் வந்து ப்ரெஸ்அப் பண்ணிக்கிறேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, மக்களுக்கு சேவை பண்ணுறேங்க, எனக்கு மக்கள் பாதுகாப்பு ஆண்டவன் ஆசீர்வாதம், எதை பற்றியும் கவலைப்படல. காவல்துறையை அங்கே கொடி நட்டாத, இங்கே பேனர் வைக்காத, இங்கே ஃப்ளெக்ஸ் வைக்காத. ரோடு ஷோ வந்து போன மாதம் எடப்பாடி வந்தார், அதுக்கு முந்தின மாதம் மோடி வந்தார், டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் வந்தார். அவங்களுக்குலாம் ரோடு ஷோ கொடுத்து இவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பயம். எதுக்கு பயம் வைப்படுறீங்க? தமிழ்நாட்டில் 2020 தலைவர் வருவது உறுதி. திருச்சியும் விஜய் கனெக்ட் எப்படி பார்க்குறீங்க? திருச்சி வந்து தொடங்கினது வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர், இவங்கெல்லாம் திருப்புமுனையாக தொடங்கியிருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தோட திருச்சியிலேருந்து தொடங்குறாரு. இது வந்து மாபெரும் வெற்றியாக இருக்கும். 2026 சம்பவம் வந்து அமோகம், எப்படி சொல்கிறதுனே தெரில, அமோக வெற்றிக்கு மேலே வெற்றி. எல்லா பயிலுமே டெபாசிட் வந்துடுவாங்க. 50 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவன் சரியில்லைன்னு அவனுக்கு போட்டால் இவனுக்கு மேலே அவன் கொள்ளை அடிக்கிறான். அவரை வந்து சும்மா நடிச்சுட்டு அவர் பாடு போயிட்டு இருந்தார். அவரை சீண்டி விட்டுட்டாங்க. நம்ம நாங்களே கட்டுப்படுத்தாலும் தலைவர் கட்டுவேன். அவர் சொல்கிற மாதிரி என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவார் ஒரு படத்தில். அது மாதிரி தான் இன்னமா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் காவல் தெய்வமாக இருப்பார், நல்லாட்சி நடத்துவார். இந்த நாட்டு முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள் தான். ஏன் இவ்வளவு எதிர்பார்க்குறீங்க நீங்க? என்ன காரணம்? அவர் எல்லாருக்குமே, இளைஞர் அணிகளுக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவார். அவர் எல்லாத்துக்குமே உதவி செய்வார். நடிகராக இருக்கிறப்ப உதவி
எதிர்பார்க்கறீங்க? அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? எல்லாம் கத்ததான் செய்வாங்க. முதலமைச்சரா விஜய் தான். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன? அதுக்கு அதாவது உதவின்னு இருக்கிறப்ப வீடு தேடி வந்து உதவி செஞ்சவர், முதலமைச்சரா இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் உதவி செய்வார். நம்பிக்கை இருக்கு. பெண்களுக்கும் சரி ஆம்பளைங்களுக்கும் சரி அவர் தான். எத்தனை ஆண்டு ஆனாலும் சரி அவர் தான் முதலமைச்சரா வரணும். சரி, இன்னைக்கு உங்க ஊர்ல இருந்து தொடங்கி இருக்காரு இந்த சுற்றுப்பயணத்தை, எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. நாங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே கிடையாது. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? அவர் தாங்க வருவாரு. இல்லைங்க, அடிச்சிருவாருங்க. ஆனா படம் நடிக்க முடியலன்னு ஒரு வருத்தமும் இருக்கா? இனிமேல் நடிக்க மாட்டேன்றாரு, அந்த வருத்தம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் படமும் நடிப்பாரு, முதலமைச்சராகவும் இருப்பாரு. அது கோல்னு கூட சொல்லலாம். பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் வந்திருக்கோம். ஒரு நடிகரா நீங்க அவரை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. மனுஷனா நான் ஆஸ் அ பர்சனா எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். ஆக்டர் அதெல்லாம் தாண்டி ஆஸ் அ பர்சன் அவர் கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே எங்க சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். நான் ஒரு பொலிட்டிஷியனா மாறி இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் வருது இல்ல, அவர் விமர்சனம். இன்னொரு நெகட்டிவிட்டினா ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான். கண்டிப்பா வருவாரு. இது வந்து தளபதி கோட்டை மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கு ரொம்ப. திருச்சியில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கா? இல்லவே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. நான் எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இவ்வளோ கூட மூவி போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டே வருஷம். இதளவுக்கு நான் பார்த்ததில்லை. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி கூட்டம் சேர்ந்துருக்கீங்களாக்கா? இல்லை சார், எதுக்குமே எந்த கட்சிக்குமே கிடையாது. ஓகே, திருச்சியில அப்ப திருச்சி டிவிகேக்கு மட்டும்தான் இந்த ஒரு கூட்டம், இந்த ஒரு இது. விஜய் அவர்களுக்கு ஆமா, விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இது. மற்ற எந்த கூட்டத்துக்கோ எந்த கட்சிக்கோ எதுவுமே இல்லை. விஜய் பிடிக்குமா உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவர் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு நல்லது செய்யணுன்ற ஆர்வத்தோட தான் அவர் இருக்காரு. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் தேவைன்றதை கொடுத்துட்டு இப்போ அவருக்காண்டி எதுவுமே இல்லை, அதனால அவங்கள இதை வந்துட்டு மக்களுக்கெல்லாம் செலுத்துன்றதுக்காக அவங்க வந்திருக்காரு. அவ்வளோதான். உனக்கு ஓட்டு உரிமை இருக்கா? இருக்கும். ஒரு 2 அடுத்த எலெக்ஷன் இல்லாம அதுக்கு அடுத்த எலெக்ஷன். ஓகே. இதனால வீட்ல அம்மா அப்பா யாருக்கு ஓட்டு போட சொல்லிருக்கீங்க? விஜய்க்கு தான். அப்படியா? ஆமா. ஏன்? விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு. அடுத்த சிஎம்மா இருக்கணும்னா அது நம்ம விஜய் ஆனா மட்டும்தான். உங்க ஊருக்கு வந்திருக்காரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறாரு, அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய நெகட்டிவ்ஸ் வருதுல்ல, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒருத்தர் மேல கொண்டு வரும்போது, அதாவது எங்க அம்மா சொன்னாங்க, ஒருத்தர் மேல கொண்டு வந்து எல்லாத்தையும் கீழே தள்ள தான் பார்ப்பாங்க. அதையும் தாண்டி எங்க அண்ணன் மேல வந்திருக்காரு, வருவாரு. அடுத்த சிஎம் அவர் தான். ஓகே, அண்ணன் கூட்டணி சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவேன். என் பேர் சரண்யா. என்ன எதிர்பார்ப்போட இங்க வந்திருக்கீங்க? அண்ணனை பார்க்கணும். 2 நாளா தூங்காம அண்ணனை பார்க்கணுன்றதுக்காண்டி தான் 2 நாளா தூங்கலையா? அண்ணனை பார்க்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஏன் இவ்வளவு ஆர்வம்? அது ஒரு ஆர்வம். ஓகே, இன்னைக்கு இந்த கிரவுட் இதுக்கு முன்னாடி திருச்சியில கூடி இருக்கா? இல்லண்ணா, நான் நிறைய இது எலெக்ஷனுக்கு கும்பலுக்கு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி இல்ல. அண்ணனுக்கு தான் இது. இன்னும் செய்யணும். நிறைய பேர் வரல. லேடிஸ் எல்லாம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. வராம வீட்டுல ஏன் லேடிஸ் இவ்வளவு பேர் கூடி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய பேர் இருக்காங்கண்ணா, இது கம்மி. அண்ணனுக்கு நிறைய பேர் வருவோம். அத ஏன் லேடிஸ் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல? புரியலண்ணா. பெண்கள் ஏன் இவ்வளவு தூரம் அவரை எதிர்பார்க்கறாங்கன்னா அவரை பிடிக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நிறைய நெகட்டிவ்ஸும் வருது இல்லம்மா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய தடைகள், நிறைய நெருக்கடிகள் வருது. அது எப்படி? பேசுறவங்க பேசட்டும். நான் எங்க அண்ணன் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. எங்க அண்ணனோட இது ஒரே இது, எங்களை வந்து பார்க்கணும், எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும், அவ்வளவுதான். எங்க அண்ணன் தளபதி பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கோம். விஜய் சாரை எல்லாரும் எதுக்கு வரவேற்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, அவங்களோட விரக்தினால தான் விஜய் சார் ரொம்பவே லைக் பண்றாங்க. அது இல்லாமல் சினிமாவில் லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் அரசியல் லைக் பண்ணதுக்கு இது முக்கிய பெரிய காரணம். இந்த கூட்டம் வந்து மற்ற கட்சி மாதிரி காசு கொடுத்தோ இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்படி கூட்டுற கட்சி கிடையாது. அவங்களா ஒரு தனிநபர் கட்சி, விஜய் சாருக்காண்டி, விஜய் அண்ணனுக்காண்டி தனிநபராக வந்திருக்காங்க, தனிநபர் கட்சிக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திருச்சியில 9 எம்எல்ஏ 9மே டிஎம்கே தான். 2026ல அந்த மாற்றம் கண்டிப்பா வரும். அந்த மாற்றத்துக்கான அடையாளம் இந்த கூட்டம். இந்த கிரௌடு கண்டிப்பா இதை ப்ரூவ் பண்ணும். 2026ல இந்த 9 எம்எல்ஏ கண்டிப்பா மாத்தி விடும், கண்டிப்பா ப்ரூவ் பண்ணும். இதுக்கு முன்னாடி இந்த கிரௌடு வேற யாருக்காவது கூடி இருக்கா? இந்த கிரௌடு நிறைய கூடி இருக்கு. ஆனா காசு கொடுக்காம கூடுனதா வரலாறே கிடையாது. காசு கொடுக்காம கூடுனதா இந்த கூட்டம்.
கண்டிப்பா 2026ல மாற்றம் இருக்கும். திருச்சிலையும் கண்டிப்பா மாற்றம் இருக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க? என்ன மாதிரி பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய விதிமுறைகள் எல்லாம் போட்டு எங்களோட கொள்கை என்ன, கொள்கை பரப்பு என்ன, அடுத்து என்ன செய்ய போறோம், யார் எந்தெந்த கேண்டிடேட் எந்தெந்த தொகுதியில் நிக்க போறாங்க எல்லாமே தலைவர் பேசிட்டாரு. இங்க என்னன்னா ஒவ்வொரு தொகுதியில பர்டிகுலரா என்ன மாற்றம் நடக்கும், எங்களோட கொள்கை பரப்பு செயலாளருக்கு, சங்கத்தில் உள்ளவங்களுக்கு, கட்சியில உள்ளவங்களுக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். போன முறை அவர் எது சொன்னாலும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்குவாங்க. போன முறை மாநாட்டுல பேசும்போது மதுரையில நின்னா எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு. ஆமா ஆமா ஆமா. மதுரை கிழக்கு அப்படினோட விஜய்னோட எல்லாம் ஃபுல்லா கத்திட்டாங்க. இன்னும் திருச்சியில நின்னாருன்னா எப்படி இருக்கும், என்ன பண்ணுவீங்க நீங்க? திருச்சி ப்ரோ, திருச்சியில வர்றேன்னு சொன்னதுக்கே இவ்வளவு அலப்பற, திருச்சியில நின்னுட்டாருன்னா சொல்லவா வேணும்? பேசுறேன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க, 23 நிபந்தனைகள். அதுக்கு ஏதாவது பதிலடி கொடுப்பாரா? மத்த கட்சிங்களுக்கு இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கும் போதே நீங்க அப்பயே முடிவு பண்ணிடலாம் பயப்படுறாங்க அப்படின்னு. ஸோ அதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஈவனா கொடுங்களேன். அந்த மாதிரி கொடுத்துட்டு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, இவங்களோட பவர் என்ன, இவங்களோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு இவங்களோட பாப்புலேஷன் என்ன எப்படி பார்க்க முடியும்? கண்டிப்பா பார்க்க முடியாதுல்ல. 2026 2026 மாற்றம் நடக்கும். திருச்சியில கண்டிப்பா மாற்றம் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க.